தாந்தாமலை முருகனுக்கு வந்துட்டு இன்னைக்கு பாத யாத்திரை. ஸோ அந்த ஒரு பாத யாத்திரை வந்து இன்னைக்கு நடை பவனி தான் வந்து போக போகுது. ரோகரா பல பாகங்களுக்கு வந்து பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமாக கால் வலி, முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பயங்கர கொஞ்சம் காற்றா அடிச்சிட்டு இருக்கு. அப்பா காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஒரே இடத்துல வேணும் சாப்பாடு கிடையாது. ஒரு இடத்துல சோறு மட்டும் ஒரு இடத்துல ஒரு கறியை வேண்டி, மற்ற இடங்கள்லாம் ஒரு கறியாக வந்து வேண்டி வந்திருக்காங்க. அடிச்சாடியில் கலைச்சி வராரு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது 47வது பாட்டோட அடிச்சு வராரு. கொஞ்சம் தூரம் படிப்பாங்க, லெஃப்ட் ரைட் சொல்லுவாங்க, பிறகு கலைச்சிட்டோம். வடிவமான கந்த சுவாமி தெய்வமே வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. ரைட், ரெண்டு பேரும் கருத்த உடுப்புகளோடு அப்படியே இங்கே சல்லாரி அங்கே டோல்கேட எங்கே பயணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் ஒரு நடைப்பயணம். இதற்கு முன்னால் வந்து பைக் பவனி போயிருந்தோம், அதாவது வந்து கதிர்காமத்துக்கு. ஸோ இப்போது பக்கத்துலேயே இருக்கிற தாந்தாமலை முருகனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாத யாத்திரை. ஸோ அந்த ஒரு பாத யாத்திரை வந்து இன்றைக்கி நடை பவனி தான் வந்து போக போகுது. ஸோ இப்போ வந்து வீட்டில் இருந்து அண்ணனும் தம்பியும் வந்து வெளிக்கூட்டாச்சு. இனிமேல் வந்து டீமோட ஜாயின் பண்ணி அப்படியே போகணும். எத்தனை மணிக்கு வெளிக்கூட சொல்லி சொன்னோனியல்? 4 மணிக்கு வெளிக்கூட சொன்னோம். 4 மணிக்கு வெளிக்கூட சொன்னோனியல். 5 மணிக்கு இங்கேருந்து போகணும்னு சொல்லி சொன்னோனியல். நான் டைம் போயிட்டுதுனால 5:30 ஆகிட்டு இருந்தா. ஸோ வந்து இப்போ மெயின் ரோட்டில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் அப்படி ஜாயின் பண்ணணும். அவங்க ஆத்துக்கட்டு வழிப்பிள்ளையார்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஸோ நாங்கள் இப்போ குறுக்கால போய் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். நான் கூட பேச விரும்பல, அவங்களோட போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எத்தனை மணிக்கு வச்சா? எத்தனை மணி? 6 என்ன அதுக்குங்க எங்கடா அவனில்? அப்பா அப்ப நம்ம அமுந்திரிக்கும். அதான் ஐயா இது ஒரு கடுமல். அப்ப அவளே நடக்க போறானே. அப்ப ஏ பசிக்கிற இடத்துல இதை வச்சு போட்டு கீழே ஒன்று விரிச்சு போட்டு அடிச்சா சரி கலெக்ஷனுக்கு. அப்ப நம்ம முந்தி வேகம் நடந்த மேல நாங்க அதுல சரி மெல்ல மெல்ல நடப்போம். எத்தனை கிலோமீட்டர்ரா இங்க இருந்து? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டரா? 20 கிலோமீட்டரா? 26 கிட்ட பாரு. ஓ அல்ல அந்த அந்த அளவு தூரம் தானேடா. ஸோ 20 கிலோமீட்டர் வந்து போக வேண்டி இருக்கும். அங்கே இருக்கு நம்மளோட வீடு. இப்போது ஏழியா வெளிக்கூட்டோம் நம்ம. ஓகே, நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்துட்டோம். இப்போ அந்த 7ஆம வந்து இப்படி நடைய பாருங்க. இங்கே பாருங்க நடே. பின் என்ன 4 பேர் கொண்ட பவனியோட ஒளி பாப்பியல் இவனி 40 பேரோட வந்தோடனே மிச்ச படம் வந்து பின்ன பாதுகாப்புக்கு வருடா. இன்னும் வந்து இந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள கண்ணு கட்டுற தூரத்துக்கு வந்து ஆக்களே காணல. ஆக்கள் சவுண்டு வராங்க. அதாவது இப்போ முயலாம கதை மாதிரி தான். முயல் மாதிரி நாங்கள் வேகமாக போயிட்டு இப்போ ஒரு கோயிலில் வந்து இருக்க போகிறோம். அவனை நம்மளை முந்தியா சவுண்டு போவானு வந்து ஏற போகுது. என்னென்னு சொன்னால் எங்களோட ஊரில் வந்து போகிறது வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து திக்கோடையால் அப்படி போய் போகிறது, இன்னொன்று வந்து அம்லாந்துறை தாமிரப்பு ஜங்ஷனால் போய் போகிறது. முதல்ல வந்து நிறைய பேர் வந்து திக்கோடையால் போய் போவாங்க. இப்போ எங்களுக்கு அதால் போகிறது வந்து நம்மளுக்கு அதால் போகிறது கிட்டலடா. திக்கோடையால் போய் போகிறது சுத்துக்குடியா?
ரைட், இது வந்து பழைய ரோட் ஒன்று. இப்போ தாமரைப்பூ ஜங்ஷனால் போய் போகிறது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து காபட் ரோடு வந்து அதுக்கு போனால் தாமரைப்பூ ஜங்ஷனுக்கு போனால் வந்து அதாவது கச்சனை தாமரைப்பூ ஜங்ஷனுக்கு போனால் வந்து அப்படியே டிரெக்டாக வந்து நேர் ரோடு. ஸோ வந்து வளைஞ்செல்லாம் வந்து போக தேவையில்லை, அப்படி ஒரு வந்து போக வேண்டியதான். வந்து ஒரு அடிச்சாடியில் கலைச்சி வராரு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 47வது பாட்டோட அடிச்சு வராரு. ஏலா வராரு போர் போயிட்டு அப்படி கொண்டு வர மாதிரி வீட்டை ஒன்று வந்து ஏற்றுட்டா. சரியா இப்போ தேவைப்படாது வார டே நீங்கள் அப்படியே காய் போய் ரிலாக்ஸாக போய் ஒரு இடத்துல இருக்கும்போது அம்பாட்டை படிக்க தொடங்கி அந்த ரெண்டு சாவரம் அப்படி தஞ்சாரு அப்படியா வேட்டியெல்லாம் உயர்த்தி கட்டி நாங்க வந்து இப்போ கட்டாமத்தால நடந்து போறோம் காய்ஸ். வந்து நிறைய யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து வேலை இல்லை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை இல்லாமல் போகும். இதான் நாவலடி காய்ஸ். ஸோ இங்கே தானே ரிலாக்ஸ் ஆகிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் நாவலடியில் இருக்கிற மாவக்கூடா பிள்ளையாருக்கு போயிட்டு தான் போக போகிறோம். ஓகே, இது வந்து ஊரில் இருக்கிற கரைச்சி பகுதின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து வத்திருக்கும். அப்போ யாத்திரை போகிறவங்க வந்து எல்லாருமே வந்து இதால் நடந்து தான் போவாங்க, இந்த பக்கத்தால் வந்து நடந்து போவாங்க. ஆனால் இப்போ இடத்துல வந்து அந்த வாழைப்பழ இதுக்காக வந்து தோட்டம் அது இதெல்லாம் வந்து வந்துட்டு ஸோ வேலியெல்லாம் வந்து அடைச்சிட்டாங்க. முதல்ல வந்து அந்த சைடில் வந்துட்டு வேலியெல்லாம் அடைக்க வந்து இப்போ வந்து வேலி அது இதெல்லாம் அடைச்சி ஓகே அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து இனிமேல் மெயின் ரோட்டால் தான் போய் ஆகணும். இதால் குறுக்கால போனோம்னு சொன்னால் நம்மளுக்கு அடுங்கிட்டடா இந்த குறுக்கால. ஐயா தாந்தாவுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? எவ்வளோ தூரம் போகணும் தாந்தாவுக்கு? அறுபது. நம்ம என்ன கேட்டு அவங்க 60 மட்டும் சொல்லி போகிறாங்கடா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழுகாமத்தில் கடைசி பகுதி, அதாவது முடிவு பகுதியில் வந்து இருக்கிற மாவிற்குடா பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காவை உடைச்சி வணக்கம் போட்டு போக போகிறாங்க. ஓகே, இந்த இருக்கிற மாவுடாக நடக்கிறதுக்கு யாக்களை போர் போயிடுச்சு. இங்கே நடைய பாருங்கள், அண்ணா நடக்கிறாங்க. தண்ணியில் வருதார் உங்களுக்கு நாட்டில் இருக்க பிரச்சனைக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி வைக்கிறது. இப்போ சரி அகாண்டு ஓடிக்கான் அப்படி அதுலேயும் தண்ணி இல்லை. வந்து போகுதுரா ஒன்று அதிர்ஷ்டத்துக்கு. அந்த தண்ணி ஒன்றுது ஏன் அந்த அவ்வளோ தண்ணி ஒன்றுதியா போத்தருக்குள்ள பாறைன்றான், அதில் எடுத்து பாரத்தை குறைச்சிடுண்டு, அதில் எடுத்து பாரத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. சோர்த்து தான்டா ஜம்பர் போட்டுக்கேடா பாரத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஸ்ப்ரைட்டில் ஊற்றி தேங்காய் உடைக்க ஒரு இலவு அவர் பாரத்தை குறைக்காரு இருந்தா அவர் தான் சரியா படிக்கும். நீங்க படிக்கிற புள்ள அப்ப கொளுத்துங்களேன். நம்ம தேங்காய் ஒன்று உடைக்க போறோம். இப்போ என்ன செய்ய போறோம்? தேங்காய் ஒன்று உடைக்க போறோம் காய்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ நம்ம ஆளு தேங்காய் உடைக்கிறாரு. இவருக்கு இதுதான் தொழிலே. அதிகமாக வந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோமோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் தேங்காய் உடைச்சி சிதற விட்டு அப்படி வாரது தான் காய்ஸ் வேலை. ஸோ அதுக்காண்டி தான் அவர் இப்போ வரைக்கும் எங்களுக்கு பொஸ்ஸாக இருக்கிறாரு. சாமியை காணல எங்கடா அவரா. இப்போ வேலைகள் வந்து நடக்குது கோயிலில். அதில் ஆனால் உண்மையை போல ஒரு அறிவாளியை காணலடா. கற்பூரத்தை வச்சு வளைச்சி தண்ணி ஊற்றுறாவாரு. அதால தான் இன்றைக்கு வரைக்கும் நீ எங்களுக்கு பொஸ்ஸாக இருக்கா. இந்தா என் கல் கருங்கல் அது அதோட இந்தா கொளுத்துங்கள். ரோகரா இந்தா உடஞ்சிதா பார்த்தியா, சொல்லாமல் உடச்சி போட்டே நீங்கள் நெருப்பிரிக்கிறாப்பா உடைச்சும். இதுக்காக தான் இதில் உடைக்க சொன்னான். ரைட், சிதறு தேங்காய்
சரி தெரியணும் இப்போ வலிக்குடு பிரபலியா டேய் உனக்கு பிரபலியா இப்படி வாரா பிரபலியா உனக்கு இது இவங்க அவங்க நாங்க என்ன வாட்டி இவங்க ஆகல் காய்ஸ் பின்னால டீமை வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் இவங்க இப்பதான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நாங்க சொன்ன ராமு இவங்க தான் காய்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க கோயில் இருக்கும்போது நல்லா வெட்டி உருவி போட்டு தாளால ஏலாது இப்படி நடந்து வராரு பெரிய இந்த கட்டாமத்து காட்டுக்குள்ளால் நடந்து ஒரு ஆக்கணும் மாதிரி ஏலாம் போர் போய் வராங்க பின்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரபலையா தொடக்கம் ஓமன்றம் வரைக்கும் நடந்து வராங்க இங்கெல்லாம் இருக்கிற தண்ணி போதாம அங்க பின்னாலையும் வந்துட்டு தண்ணி பாய்ச்சி கொண்டு வருவீனமா ரைட் பிரபலையா ஓமன்றன் அவன் என்ன மாயங்கள் செய்தாட்டே கட்டிலில் போய்பட்டே கந்த சொல்ல சென்னித்திரை போறாராம் போகையிலே அவரை எழுப்பி கொண்டாடிங்கடியே தாளம்போ தாளம்போ பிடிக்க பிடிக்க எந்தாயே நாகமல்லோ நாக கண்ணி தாயே அல்லோ அம்மாளே தாயே அல்லோ நல்ல பெருவலையா என்ன எதுக்குள்ள ஓமன்ற அல்லவா ஏ கொஞ்ச தூரம் படிப்பாங்க லெஃப்ட் ரைட் சொல்லுவாங்க பிறகு களைச்சிட்டோம் அப்படியே மாறி 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 கொஞ்ச தூரமா போய் சேர்ந்து கொண்டிருக்காங்க அப்படியே போய் சேர்ந்துடலாம் காலையில சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல அடிக்கணும் கட்டாமத்தில் அடிக்க போறாங்க அதான் புள்ள அது புள்ள அதான் புள்ள அர அர சிவனே அருணாச்சலமே அண்ணாமலையே போற்றி அரகம் நமச்சிவாய பெரோலையா பெரோலையா பேருண்டு படிப்போம் ஓமன்றன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குறையில்லை மனமே கண்டனுண்டு கவலை இல்லை மனமே கண்டனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் புறவே வடிவமான புறவையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன் சொல்லுங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஆறு படை வீட்டில் வாழும் அந்த முக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே ஆறு படை வீட்டில் வாழும் ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே வினையில்லை 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 பாத யாத்திரைன்ற பேர்ல பிஸ்கட் சாப்பிடுறாங்க எஞ்சாரு வேலு 2 பிஸ்கட் விரதமா நீங்களுமா இந்த விளையாட்டு அண்ணன் விளையாட்டு ஓமன்றம் நல்ல சாப்பாடா நல்லமா மக்களே பார்த்தீங்கன்னா பாத யாத்திரைன்ற பேர்ல பாதையில் நிப்பாட்டி கிழங்கு வடையில் வேண்டியதானே உங்களோட பாடு தான் ஸோ சாப்பிடுறது அப்படி இங்கேருந்து நாங்கள் அப்படி வலிக்கிடுவோம் காண சாப்பாடு வயிற்று வெட்டி கொண்டு நிறைய போகும் வலிக்கிடுவோம் ஓகே காய்ஸ்
பார்த்தீங்கன்னா இப்போ தாந்தாவுக்கு போகிற வழியில் முன்னுக்கு இருக்கிற ஒரு கோயில் தான் வந்து வாழைக்கால கோயில். ஸோ அந்த வாழைக்கால கோயில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் போவாங்க. மேபி வந்து திக்கோட வழியாக வந்துட்டு பாத யாத்திரையில் வந்து நடந்து வர ஒவ்வொரு பக்தர்களுமே வந்து இங்கே இருக்கிற இந்த வாழைக்காலை பிள்ளையார் கோயில், ஸோ வந்து இந்த கோயிலில் வந்து இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அண்ட் வந்து மணப்புட்டி நம்ம வந்த ரோட் வந்து தெரியும் வந்து அம்பலாந்துறை தாமரைப்பூ ஜங்ஷன்லேருந்து அப்படி டிரெக்டாக தாந்தாவுக்கு வர ரோட். ஸோ அதால் வரவங்க மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து போக மாட்டாங்க, அப்படி டிரெக்டாக அப்படி போயிடுவாங்க. ஒரு சில பேர் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி அந்த இதில் நம்ம பசங்களோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த வாழைக்கால கோயிலடியில் வந்து நின்றாச்சு. ஸோ குடிஞ்சு ஏழாவது பேச கூட வரல. ஸோ தண்ணி ஏதாச்சும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து காலை கையை நிமித்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கண்டினியூவாக நம்ம பயணத்தை வந்து தொடங்கலாம். ஸோ முதல்ல காலை இங்கே அலசுவோம். என்ன சொன்னால் அந்த வாழைக்காலையில் வந்துட்டு தண்ணி வருது. இது வந்து நாமகிரி ஆற்றுலேருந்து தண்ணி வரும். இப்போ வந்து தண்ணி நின்றுட்டு இல்லைன்னு சொன்னால் இது பூரா வந்து தண்ணி வந்து வளைஞ்சு அந்த பக்கமாக வந்து நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு வருவாங்க. நாங்களே சாதாரணமான டைம்லலாம் வந்து இங்கே குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து தண்ணி வரலை. ஸோ இந்த டைமில் வந்து இங்கே குளிக்க இயலாது. பார்க்கலாம். இனி தாந்தாவுக்கு போகிற வழியில் வேறு இடத்துல வந்து இல்லை, புழுக்குனா குளத்தில் தான் வந்து தண்ணி இருக்கு. ஆனால் அங்கே இறங்கி வந்து நம்ம குளிக்க முடியாது. என்ன சொன்னால் முதலைகள் அதுன்னு சொல்லி 1000. ஸோ அதனால் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். முதல்ல என்ன சாமி என்ன சொல்லுது? அரோரா முடியலை பயங்கரமாக கால் வலி. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். சார் யாரோ சொன்னாங்க பிரதர் டென்ட்டு கொண்டு வந்தா டென்ட்டு போட்டு கீழே இருக்க போகிறாங்களான்னு சொல்லி இங்கே எல்லா பேருமே போர் போய் கீழே இருக்கிறானு. முடியலை சாமி. அண்ணாஹரி நீ தாண்டா நண்பன். அப்பா ஏழாம் கிடைக்கு இதன்ட்டு சொன்னால் பிரதர் அது ஒரு இது ஏழாம் கிடைக்கு எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. சரி எல்லாரும் அவங்க சாப்பாட்டு பார்சல் எடுங்கடா. டேய் சாப்பாட்டு பார்சல் எடுங்கடா. என்னது சாப்பாட்டு பார்சல் இப்போ 2 பசலுக்கு பட்டி தச்சு எடுத்து வந்தியா? என்னென்ன சொல்கிற மாதிரி சரி சொல்கிறேன் எல்லாதானே எல்லாம் கேட்க வேண்டியா இருக்குது. கொஞ்சம் நம்ம படுத்து ஒழிவிட்டுலாம் குளிச்சா நல்லா இருக்கும். தண்ணியில் வருதார் புழுக்குனா குளத்துக்கு போவேண்ணே. ஆமாம் நெட்டுக்கு முட்டா புழுக்குனா நான் இறங்கி குளிக்கலாம். எல்லாரும் தண்ணி வந்தால் ஓகே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பிட்டு இங்கே வந்து திரும்ப போகலாம். ஸோ காய்ஸ் வாழைக்காலையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். ஸோ இது வந்து முருகன் டெம்பிள், பாலமுருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழைக்காலை தாண்டி வந்ததும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா புழுக்குனா குளத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டிரெக்டாக அப்படியே போகணும். அங்கே வந்து யானை ஏரியா. ஸோ புழுக்குனா ஏரியா பக்கம் தான் வந்து நாவப்பழ சீசனுக்கு வந்துட்டு விசாரக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த காடு சைட் தான் வந்து நாவப்பழம்லாம் ஆயிருக்கு வருவாங்க. ஸோ இனி 8ஆம் மாதம் தான் அது நாவப்பழ சீசன் தானே. ஸோ இனிமேல் வந்து நாவப்பழ வேட்டைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலமுருகன் டெம்பிள். இங்கேருந்து தாந்தாமலைக்கு வந்து இன்னும் 3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிராமத்துலாம் மூளைக்கு மூளை இங்கே தண்ணியெலாம் வச்சுருப்பாங்களோ அதை மாதிரி இங்கேயும் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பிடிக்கிறவங்க தண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்க. ஆமாம் இருக்குது பிரதர் தண்ணி குடிச்சு பாருங்க. நல்ல தண்ணியா? நல்லம்மா அப்போ கொடுங்களேன் கொஞ்சம் குடிப்போம். நல்லம்மா பரவாயில்லையா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தாந்தாமலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ பயங்கர கொஞ்சம் காற்றா அடிச்சிட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமை வந்து யாரும் காணியலாமல் இருக்கும். எல்லோரும் பிளவுபட்டுட்டாங்க, உடஞ்சிட்டாங்க. கொஞ்சம் முந்தியும் பிந்தியும் நடந்து. ஸோ எல்லா பேர்த்துக்கும் நேரத்தோட வந்து கயிறுவன் வந்து சேர்ந்துட்டான். காரணம் நாங்கள் வாழைக்காலையில் இருக்கும்போதே வந்து கயிறுவன் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடந்த ஒரு டீமோட செட் ஆகி அவர் இங்கே நடந்து வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே டைமுக்கு தான் நடக்க வலிக்கிட்டோம். ஆனால் நானும் கிலோவும் மற்ற பையனும் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தூரத்தில் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் மற்றாக்கள் வந்தாங்க. சரி அவங்கள இருக்க வச்சுட்டு திரும்ப ஒரே டைம்லாம் எழுப்பி நடந்தோம். அப்பயும் அவங்க ஸ்லோ ஆகிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் தாந்தாவில் வந்துட்டு போன வருஷத்துக்கு முதல் வருஷம், ஸோ இப்போ 2 வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து போட்ட வீடியோக்கு அப்புறமா வந்து மறுபடியும் இது ஒரு பாத யாத்திரை. அண்ட் வந்து இங்கே ரோட்டெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். சாதாரணமான டைமில் வந்து சொன்னால் மழை செஞ்சு இந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிருந்துருக்கும், மலைக்கல்லுகள் இருந்திருக்கும், காருகள்லாம் கொண்டு போகிறது கொஞ்சம் ரேரான விஷயமா இருந்திருக்கும்.
அதாவது வெகனர் அப்படியான கார்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ மண்ணெல்லாம் போட்டு ஓரளவுக்கு ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் அவ்வளோ மண்ணையும் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கான பக்தர்கள் வந்து பல பாகங்கள்லையும் இருந்து மட்டக்களப்பில் பல பாகங்கள்ல இருந்து வந்து பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் வந்து கோயில் முடிகிறதுக்கு வந்து இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த யாத்திரைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசி நாள், கடைசிக்கு முதல் நாள் அப்படியான நாட்களில் தான் வந்து அதிக அளவான யாத்திரிகர்கள் வருவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேர்த்திகளை வச்சு மொட்டை போட்டுக்கொள்வாங்க. ஓகே, ஸோ அங்காலையும் வந்து கொஞ்சமாக ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தலைமுடி இறக்கும் இடம் தாந்தாமலை. ஸோ அந்த சைடு சீசன் டைமில் மட்டும்தான் இந்த சைடில் வந்துட்டு முடி வலிப்பாங்க. நான் ஸ்லோவாக பேசிட்டு போகிறேன். முன்னால் அவங்கள பார்த்தா கொஞ்சம் வேகமாக நம்மளுக்கு அதிக லீக் வச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் வேகமாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா. ஸோ கடைகளும் வந்து லாஸ்ட் டைமில் வந்து இந்த ஏரியாவில் வந்து கடைகளாக இருக்கும். இப்போ தானே ஆரம்ப டைம், ஸோ ஆரம்பமும் இல்லை ஃபினிஷிங்கும் இல்லை, ஒரு நடு டைம் அப்படிங்கிறதுனால இப்போ கடைகள் வந்து கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து இந்த ஏரியா பூரா வந்து கடைகளாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து அன்னதான மடம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஊர் சார்ந்தவங்களும் சில பேர் அவங்கள்ட்ட குடி சார்ந்தவங்களும் வந்துட்டு இந்த மடங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து மேபி ஊர் சார்ந்த பூஜைகள் கொடுப்பாங்க. வட்டார பூஜைகள் தான் இப்படியான கிராமத்து புறங்கள் அதிகம் வந்து செய்வாங்க. ஸோ அந்தந்த வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு பூஜை வழியாக அப்படியே பூஜை செய்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வட்டாரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அன்னதான மடங்கள். தாந்தாமலை வளாகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு வளாகம். அண்ட் அந்த சைடு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்குரிய பகுதிகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதாவது பழங்காலத்து புராதன பொக்கிஷங்கள் வந்து அப்படியான, அதாவது மன்னர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த சைடு வந்து இருக்குது, காட்டு பக்கம். அதை நாங்கள் லாஸ்ட்டாக வந்தப்போ வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறமா வந்து தாந்தாமலை ஒரு வீடியோ வந்து காட்டியிருந்தோம். நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போயிட்டு முனிவர் வாழ்ந்த பகுதி அப்படின்லாம் சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து அப்படி வரலாற்று தொன்மையான பல விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பஸ்களில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போயும் பஸ்கள் வந்து வந்துட்டு இருக்குது. அண்ட் நம்ம நடந்து வந்தோம்னா இனி நம்ம ஈவினிங் ஊருக்கு வழிகிட்டுருவோம். ஸோ போகும்போது இங்கே வந்து பஸ்ஸில் தான் போகும், ஊருக்கு பஸ் போகும். ஓகே, இப்போ நேர்த்திகள் வந்து கொண்டு வராங்க, வந்து இந்த வேல் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர டஸ்ட்டோடு வந்து சேருது இது. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சமாக கடைகள் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஐஸ்கிரீம் கடைகள், ஸோ கூல் பார். காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அதில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். காலை நீட்டி கொஞ்சம் நேரம் இருந்தோன்னு சொன்னால் எழும்புறதுக்கே மனசு வராது, அந்தளவுக்கு பயங்கரமாக அது காலெல்லாம் வலிக்குது. இந்த சைட் பூரா வந்து பூந்தி கடைகள் செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அங்கே முன்னுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் கடைகள், இந்த சைட் வந்து பூந்தி கடைகள், அந்த சைட் வந்துட்டு விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனாக வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து சின்ன கடைகளாக இருக்கும். அதாவது கிழங்கு வடைகள் அண்ட் வந்து முடிசூட்டி வச்சுருக்கிற தேங்காய்கள் விற்கிறது, பாப்கார்ன் சோளம்பரிகள் அதுகள், அதோடு சேர்த்து வந்து கற்பூரங்கள் அப்படியானது வேண்டக்கூடியது வந்து இந்த சின்ன கடையாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ முடியலை, ஏன்னா வெயிலும் வந்து அந்த மாதிரி அகூரமாக பயங்கர வெயில் வந்து இப்போ கொளுத்துட்டு இருக்கிறதுனால நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சொன்னால் மரங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்த வழியில் வந்து அதிகமாக வந்து மரங்கள் வந்து இருக்காது. ஸோ வெயிலுக்குள்ள வந்து நடந்து வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் பயங்கர டயர்டாக இருக்குது. டீம் வந்து இப்போ எந்த சைடு வந்து ஒதுங்குற அப்படி சொல்லி யோசிச்சு கொண்டு போகிறாங்க. என்டே இல்லாமல் நடந்துகிட்ருக்காங்க. ஏன்னா நம்மளோட டீமில் வந்து முக்கியமான ஒரு பிரமுகர் முன்னாலே வந்து சேர்ந்த கயிறுவனை வந்து கண்டுபிடிக்கணும், யோசிச்சு கொண்டிருக்கணும். பிரதர் என்ட் இல்லாமல் நடந்துட்டுருக்கீங்க பிரதர். ஸோ அப்பா காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, ரெஸ்ட் எடுக்கலாம் முடியலை. எனக்கு தெரிஞ்சு இருந்தால் இப்போ இந்த நேரத்தில் ஒழுங்க மாட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து இருக்கிறதுனால நினைக்கிறேன். பாடி போட்டாச்சு, பாடி போல ஓணுமா சாங், பாடி போல வாடி கோலே. ஓகே இருப்போம். சாப்பாடு சாப்பிட்றீங்களா? தரவா? வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம்
இந்த நெக்டர் சோடா ஆ ஆ வேற இந்த இப்படி வேற என்ன என்னால் ஏலாமா இருக்க போகிறேன் பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ ஏலாமல் இருக்குது வந்ததுக்கு வந்து இப்போ கொஞ்சம் இருக்க போகிறோம். இருந்துட்டு தான் மலையெல்லாம் ஏறி பார்க்கணும். ஸோ தாந்தா மலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாந்தா மலையில் இருக்கிறது முருகன் கிடையாது, பிள்ளையார் தான் வந்திருப்பாங்க. நான் அது எல்லாத்தையும் ஏறி காண்பிக்கிறேன். அண்ட் அந்த பக்கம் வந்து முனிவர் மலையெல்லாம் வந்து ஏறி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஃபெஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆக்கள் வார வரது பாருங்களே ஏலாம் பெறவனே இல்லையா நல்லவா இங்கே ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கே எப்படி தள்ளி போட்டு வந்து சாப்பாடு 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 சோறு 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 என்று அடம்பிடிச்சு ஒரு மாதிரி போய் இப்போ என்ன சொன்னால் ஒரே இடத்துல வேண்டிய சாப்பாடு கிடையாது. ஒரு இடத்துல சோறு மட்டும் வேண்டி, ஒரு இடத்துல ஒரு கறியை வேண்டி, மற்ற இடங்கள்லாம் ஒரு கறியாக வந்து வேண்டி வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது இந்த சம்பல். அது மட்டும் தான் மிஸ்ஸிங்டா. நிறைய கறி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்